சாதி மத இனம் வேறுபாடு என்று அனைவருக்கும் உதவுகின்ற நற்பணி செய்து வருகிறார் முதலமைச்சர். சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு பேச்சு. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் பகுதியில் அமைந்துள்ள சாந்திகிரி ஆசிரமத்தின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா சாந்திகிரி ஆசிரம வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தமிழக சட்டமன்ற சபாநாயகர் அப்பாவு கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். அப்போது சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு அவர்கள் பேசுகையில், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக அவர்கள் மனித நேயத்தோடு சாமானிய மக்களுக்கு என்னென்ன தேவை என்பதை அறிந்துதான் ஏழை எளியவர்கள், ஆதரவற்றவர்கள் உதவிடும் வகையில் நோயின்றி அவர்களை பாதுகாக்க மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்தின்படி தினம்தோறும் 47 லட்சம் மக்களுக்கு மருந்து பொருட்கள் வழங்கி உதவி வருகிறார் எனவும், வறுமையிலிருந்து காலை பள்ளிக்கு வரும் சிறுவர்கள் பசியின்றி படிக்கும் வகையில் காலை சிற்றுண்டி திட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் உள்ள 37,000 பள்ளிகளில் 17 லட்சம் மாணவர்களுக்கு பசியை போக்கி வருகிறார் எனவும், பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு பட்டப்படிப்பு படிப்பதற்காக மாதம் 1000 புதுமை பெண் திட்டத்தில் வழங்கி உதவி செய்து வருகிறார் எனவும், இது மட்டுமில்லாமல் 1,15,80,000 மகளிர்களுக்கு உரிமை தொகையாக மாதம் வழங்கி வருவதாகவும், மழை, புயல், பெருவெள்ளம் என எது வந்தாலும் மக்களை பாதுகாத்து இந்தியாவில் எல்லா மதத்தினரும் அவர்கள் விருப்பப்படி வழிபடுவதற்கு சட்டத்தின்படி பாதுகாப்பு வழங்கும் மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது எனவும், பாதுகாப்பு உள்ள மாநிலம் தமிழ்நாடுதான், மணிப்பூர் அல்ல, சட்டத்தின் ஆட்சியை தமிழ்நாடு முதல்வர் நடத்தி வருகிறார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி என்ன கூறி உள்ளதோ அதுபோல் அனைவரையும் மனிதராக மதிக்கின்ற சாந்திகிரி ஆசிரமம் கொள்கையின் முறையை கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் ஏழைகளுக்காக சாதி மத இனம் வேறுபாடின்றி அனைவருக்கும் உதவுகின்ற நற்பணியை செய்து வருகிறார் என கூறினார். இந்த நிகழ்ச்சியில் மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் முகமது அபுபக்கர், ஒன்றிய பெரு துணைத் தலைவர் கிருஷ்ணவேணி தணிகாச்சலம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மனிதநேயத்தோடு சாமானிய ஏழை எளிய மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்துதான் ஆட்சி புரிகிறவர்கள் தாய்மார்கள் விரும்பி காத்திருக்கிறவர்களுக்கு நாடு ஒன்றுக்கு நகரத்திலே எத்தனை முறை எழுதினாலும் கட்டணமில்லாமல் செலவுகளை இருக்கிறார். நாடு ஒன்றுக்கு 50 லட்சம் பேர் தேர்ந்தெடுக்கிறார்கள். ஏழை எளியவர்கள், வலியவர்கள், ஆதரவற்றவர்கள், ஆதரவு இருந்தும் அவர்களுக்கு உதவிகள் இணைக்காதவர்களுக்கு அவர்கள் நோய் நொடியிலிருந்து பாதுகாப்ப மகளிர் தேடி மருத்துவ என்ற திட்டத்தில் இன்னும் 47 லட்சம் குடும்பங்களுக்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மருந்து கொடுத்து உதவி கொண்டிருக்கின்றார். காலை பள்ளிக்கு வருகின்ற சிறுவர்கள், வறுமையில் இருந்து வருகின்றவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்பதற்காக 37,000 பள்ளிகள் 17 லட்சம் மாணவ மாணவிகள் நாடுவதற்கு காலை சிற்றுண்டி வழங்கி அவர்களுடைய பசியை போக்கிக் கொண்டிருக்கின்றார். 12 படிப்பு படித்த ஏழை தாய்மார்களின் பிள்ளைகள் பட்டப்படிப்பு வரை சில பெண்களுக்கு புதுமை பெண் திட்டத்தின் மூலம் மாதம் 1000 வரை வழங்குகின்றார். பெண்களுக்கு மேலாக 1,15,75,000 தாய்மார்களுக்கு உரிமை தொகையாக மாதம் தோறும் 1000 ரூபாய் வழங்கி வருகின்றார். மழை, பெருவெள்ளம், புயல் இருந்ததாலும் மக்களை பாதுகாத்து இந்தியாவில் எல்லா மதத்தினரும் அவர்கள் விருப்பப்படி வழிபடுவதற்கு ஆதரவு கொடுப்பது அல்ல, சட்டத்தின்படி பாதுகாப்பு கொடுக்கின்ற ஒரு மாநிலம் இருக்கிறது என்றால் அது தமிழ்நாடு தான். அமைதியாக சட்டத்தின் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எல்லா மதத்தினருக்கும் பாதுகாப்பு கொடுக்கின்ற ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான். மணிப்பூர் போன்ற அல்ல, இது தமிழ்நாடு. சட்டத்தின் ஆட்சியை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சட்டப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன கூறியிருக்கின்றதோ அதுபோல் அனைவரையும் மனிதராக மதிக்கின்ற சாந்திகிரி ஆசிரமத்தினுடைய கொள்கையை போன்று நம்முடைய மாண்புமிகு இன்றைய முதல்வர் அவர்களும் ஏழைகளுக்காக எல்லோருக்குமாக ஜாதி மத இனம் வேறுபாடின்றி அனைவருக்கும் ஏழைகளுக்கு உதவுகின்ற நற்பணியை செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் அதில் நான் சட்டப்பேரவை தலைவராக இருந்து அதே பணியை ஏழைகளுக்காக செய்கின்ற சாந்திகளின் பணியாளர்களை மீண்டும் ஒருமுறை நான் வணங்கி
உங்களுக்கு பணி போன்ற வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஏதேனும் உதவி கேட்டால் வாருங்கள். நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொல்லி உங்களுக்கு எந்த தேவையோ உதவியோ நாங்களும் இந்த உதவி செய்வதற்கு உதவியாக இருக்கும் என்று கூறி அவர்கள்